Hi friends, welcome to Engineers Today. Anna University Government College, Government Aided College, Self Finance, Private Affiliated College எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கான்வகேஷன் வச்சு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கங்கிறதும் ப்ளஸ் வந்து மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்போ கொடுப்பாங்கங்கிறதும் நெக்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாமை பற்றி சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எஜுகேஷன் நியூஸும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பேச போகிறேன். ஏதோ ஒரு நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், அதனால் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நோட் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஏப்ரல் மே 2020 எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆனாங்க, அதாவது மொதல் எம்சிக்யூ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, அதாவது ஆன்லைனில் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு டைம் கண்டக்ட் பண்ணாங்க 8th செமஸ்டருக்கு மட்டும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதில் யாரெல்லாம் பாஸ் ஆயிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அதாவது 70-30 ரேஷியோவில் வந்து பேட்டர்னில் வந்து யாரெல்லாம் பாஸ் ஆனீங்களோ ஏப்ரல் மே 2020 கண்டக்ட் பண்ண எக்ஸாமில் 8th செமஸ்டருக்கு மட்டும் செப்பரேட்டாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் யாரெல்லாம் பாஸ் ஆனீங்க போன செமஸ்டர் எக்ஸாமில் எல்லாம் ஆல் கிளியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மேக்ஸிமம் எல்லா காலேஜும், அதாவது பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? 1 by 1 வந்து கான்வகேஷன் வச்சு அவங்களுக்கெல்லாம் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. சில காலேஜ் பார்த்தீங்கன்னா அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்தால் சேர்த்து வச்சு ஒட்டுக்கா கான்வகேஷன் வச்சு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துடலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்த வருஷம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கான்வகேஷன் வச்சு கொடுக்குற காலேஜ் என்னென்னா அருணாச்சலம் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன் அப்படிங்கிற காலேஜ் வந்து இப்போ கான்வகேஷன் வச்சுட்டாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. அருணாச்சலா இன்ஜினியரிங் காலேஜ் தான் வந்து பட்டமளிப்பு விழாவை வச்சு டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது, ஒரு நியூஸ் பேப்பரோட கிளிப்பிங். மிச்சம் இருக்கிற காலேஜ் எல்லாம் 1 by 1 வந்து கான்வகேஷன் வச்சு உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. சில காலேஜ் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆகிட்ட பிறகு ஒட்டுக்கா கொடுக்கலான்னு. சில காலேஜ் வந்து பாஸ் ஆனவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாங்கிற மாதிரியும் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா காலேஜும் கான்வகேஷன் வைக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயோ இல்லை செகண்ட் வீக்லேயோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேபி வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா காலேஜும் பார்த்தீங்கன்னா கான்வகேஷன் வைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. சப்போஸ் யாராச்சும் ஏப்ரல் மே 2020 எக்ஸாமில் பாஸ் ஆகி மிச்சம் எந்த சப்ஜெக்ட்லேயும் அரியர் கிடையாது, நான் ஆல் பாஸ்ன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் வரல, ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவை, என்னோடய வேலைக்காகவும் சரி இல்லை நான் ஃபாரினில் போய் பிஜி படிக்கிறேன் அதுக்காகவும் சரி எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் இமீடியட்டாக வேணும்னா நீங்கள் உங்களோட காலேஜை காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது எனக்கு கான்வகேஷன்லாம் வேணாம், எனக்கு எமர்ஜென்சியாக தேவை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட காலேஜில் காண்டாக்ட் பண்ணியோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயோ இல்லை செகண்ட் வீக்லேயோ கண்டிப்பாக கிடச்சிடும். அதாவது இப்போ பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறது யாருக்குன்னா ஏற்கனவே போன வருஷம் முடித்தவங்களுக்கு தான் இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஃபைனல் இயர் முடித்தவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கன்சால்டேட் மார்க் ஷீட்டும் எல்லாமே கிடச்சிரும். ஒரு 3 or 4 monthஸில் உங்களுக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிஜிபிஏ என்னன்னு தெரியாமல் இருக்கும், அவங்களும் ஒரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் ஷீட் வந்து எங்களுக்கு இமீடியட்டாக வேணும், ஏன்னா எங்களுக்கு வந்து சிஜிபிஏ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கும் வந்து சீக்கிரமாகவே மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், ஓகேவா? நீங்களும் ஒரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கும் வந்து சீக்கிரமாகவே மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. உங்களோட சிஜிபிஏ வந்து பழசை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 point to 2 point வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சிஜிபிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜிபிஏவும் பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா ரைஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சிஜிபிஏ வந்து ரொம்ப முக்கியம் சார், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனானு எங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன், ஹவு டு கால்குலேட் சிஜிபிஏ ஜிபிஏ. நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து கம்பேர் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட சிஜிபிஏ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் ஒரி பண்ணிக்காதீங்க, 1 monthக்குள்ளார உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அதுலேயும் சிஜிபிஏ இருக்கும். எமர்ஜென்சிக்கு சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படியே வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமால் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் வந்து தப்பான முடிவுக்கு போயிடறாங்க, அதாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இந்த வருஷமும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் 2-3 பேர் வந்து இறந்துட்டாங்க இந்த நீட் எக்ஸாமால். அதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃபும் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன். இந்த நியூஸ் கிளிப்பிங்கை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டே இன்னும் வரல. ஜஸ்ட் எக்ஸாம் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் பாஸ் ஆக மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு மாணவி, அப்படின்னா ஏற்கனவே 2-3 பேர் கூட இறந்துருக்கலாம். 2-3 பேர் கூட இறந்துருக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் இன்னும் ரிசல்ட் வராததுக்கு முன்னாடியே எப்படின்னா, ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன ஆக போகுதோ தெரியல. அதுக்கான ஒரு ஆலோசனை மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குறாங்க. யாரும் எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை வந்து கொடுக்குறாங்க நீட் எக்ஸாம் எழுதின எல்லா மாணவர்களுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதாவது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் அக்டோபர் மாதம் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ஸ், போத் கவர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் செக்டார். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்டாஃபும் சரி கோவிடால் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து அக்டோபர் மாதம் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேபி வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து இது ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது வந்து கேன்சல்